இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளோடைய இன்வர்ஸ் வெர்ஷன் உள்ளே இருக்கும். சரி, இப்போ இதில் நார்மலாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 1 2 3 4, இந்த பெருசு 1 5, அவ்வளோதான் இருக்கும் இல்லையா? 1 + 4ன்னு சொல்லி இதை எடுத்துங்க. அப்போனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள், தலைகீழ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் என்னவோ அதுக்கு உள்ள அதோட தலைகீழான ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் கிடைக்குது? அந்த பெரிய ட்ரையாங்கிள் இல்லாமல் 4 ட்ரையாங்கிள் கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, கரெக்டா? இது இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி உள்ள ட்ரையாங்கிள் போட்டுகிட்டே போகிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள், இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிளுக்கு 4ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிங்க. இந்த ஃபைனல் பெரிய ட்ரையாங்கிள் எப்பவுமே தனியாக 1ன்னு வச்சுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா தனியாக 1, அது வந்து பெரிய ட்ரையாங்கிள், அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இந்த 1க்கு என்ன பண்ணணும்? 4 ட்ரையாங்கிள், அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் இது ஒன்று இருக்கா, இதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அது என்னது? 4. அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்? 9 ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுவா? ஒன்று 2, இந்த 1க்கு வரும்போது அது கவுண்ட் பண்ணிடுமே. இல்லை, இப்போ இது இருக்குல்ல, 1 2 3 4, தனியாக 1 போட்டோம், கரெக்டு. இப்போ இதுக்கு இல்லை, அந்த மாதிரி பண்ணால் டபுள் கவுண்ட் வரும், 2 வாட்டி கவுண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் இது தனியாக பிரிச்சாச்சு. நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது 2 வாட்டி கவுண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். இது தனியாக சிங்கிள், இது தனியாக எடுத்தாச்சு. இப்போ எடுத்தாவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேட்டர்ன் மாறிடும். இது மட்டும் தான் கவுண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரு ட்ரையாங்கிள் விட்டு தான் வரும். ஆனால் என்ன பண்ணோன்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எப்பவுமே இதோட ட்ரிக் வந்து தனியாக இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு 1 தனியாக எடுத்து வச்சிடணும். ஓகேவா? இந்த உள்ள எத்தனை இன்வெர்டட் ட்ரையாங்கிள் உள்ளே போயிட்டே இருக்கோ அதுக்கெல்லாம் 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டோட்டலாக வர்றதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இப்போது இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 17. ஏன்னா ஒரு உள்ள எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ அதுக்கு 4 ட்ரையாங்கிள் கனெக்ட் பண்ணோம்னா 4 4 16, பெரிய ட்ரையாங்கிள் 1 17. சரி, அடுத்த மாடல், லாஸ்ட் ஒன். இது அடுத்த மாடல், லாஸ்ட் மாடல் தான். சரி, இது எப்படி போகலாம் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, 1 2 3 4 சப்டிவிஷன் இருக்கா?
இந்த 4 வந்து எப்படி எழுதணும்னா இப்படி எழுதி வச்சுங்க. 1 2 3 4 ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டு இந்த 1 தூக்கி அப்படியே இங்கே போட்டுங்க. இது வந்து ப்ளஸ் சிம்பிள். 1 + 2 என்ன 3, 3 + 3 6, 6 + 4 10. இப்போ இந்த சைடில் மொத்தத்தையும் கூட்டுங்க. மொத்தம் எவ்வளோ வருது பாருங்க, 16 20 இல்லையா? இதோட முடியல. இது கூட என்ன ஆகும்னா இந்த ஆட் பொசிஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எடுத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிறது எடுக்கக்கூடாது. தேர்ட் பிளேஸில் எடுத்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ், அதாவது ஆட் பொசிஷனில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். அப்போ அது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 20 ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் ஒரு 6, மொத்தம் எத்தனை வருது? 27. புரியுதா? 1 2 3 4 சப்டிவிஷன் தெரிஞ்சிச்சு. அந்த 1 அப்படியே தூக்கி எழுதிட்டீங்க. 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டுக்கிட்டு இந்த 1 வந்து அப்படியே தூக்கி இங்கே போட்டு 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. இதை கவுண்ட் பண்ணி மொத்தம் ஆட் பண்ணி வச்சுக்கணும், தனியாக வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பொசிஷன், அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எடுக்கிறீங்க. அதாவது இரட்டைப்படையில் இருக்கிறது எடுக்கக்கூடாது. ஓகே, ஒற்றைப்படையில் இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது 3ஆவது தான் எடுக்கணும், 2ஆவதும் 4ஆவதும் எடுக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் அடிச்சிட்டோம்னா 1 + 6 7 27 ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி, போட்டிங்கன்னா இது பாருங்கம்மா, சின்ன சம் ஒன்று. இதில் மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. இதுக்கு ஆன்சரா எப்படி வருது? 1 2 3 சப்டிவிஷனு 1 2 3 எழுதியாச்சு. 1 + 2 3, 3 + 6 9 10 வருது இல்லையா? ஆட் பொசிஷனில் மட்டும் எடுத்தோம்னா மொத்தம் எத்தனை வரும்? 17 ட்ரையாங்கிள். கரெக்டு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த டைப் போமா? வரைபடத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க. சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 டைப்பும் ஒன்னாத்தையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து நம்ம பரீட்சையில் கேட்பாங்க இல்லையா? ஸோ எத்தனை இருக்கும்? இப்போ தான் வந்து ரியலாக தனித்தனியாக யோசிக்கும் போது தெரியும். இப்போ என்ன பண்ணோன்னா ஒன்னாத்தையும் மெர்ஜ் பண்ண கேட்பான். 16 வருதா? இல்லை. சரி, ஆப்ஷன் எழுதி போட்டுறேன். நாலு ஆப்ஷன். 11 எப்படி? இப்போ வந்து போர்டில் போடணும். அப்படியே கவுண்ட் பண்ண வருதா? சரி, ஓகே, கவுண்ட் பண்ணி போட்டால் சின்னதாக இருந்தால் ஓகே. இப்போ நான் வந்து முன்னாடி நம்ம பார்த்த ஒரு மாடல் தெரியுதா? இந்த கோடை விட்டுருங்க.
இந்த மாடல் பார்த்தோம், புரியுதா? இந்த மாடலுக்கு நான் என்ன சொன்னேன், 1 + 4ன்னு போட சொன்னேன்னா 5. இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்லையும் இப்போ என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக போடுறதுன்னா 1 + 2 3ன்னு போடுவோமா? அந்த 3 எப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள். ஆனால் அந்த பெரிய ட்ரையாங்கிள் ஆல்ரெடி நம்ம இந்த 4ல் கவுண்ட் பண்ணியிருப்போம். அதனால இதை எடுக்க முடியாதனால இங்கே வெறும் 2 மட்டும் தான் கணக்கு பண்ணிப்போம். இதுலேயும் அதே மாதிரி 2, இங்கேயும் 2 வரும். அப்போ மொத்தம் சேர்த்தா எத்தனை? 11 ட்ரையாங்கிள் தான் வரும். ஓகேவா? இந்த ஸ்டார் ஷேப் கேட்பாங்க. ஸ்டார் ஷேப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா, இந்த பேஸ்லாம் இருக்கு இல்லையா, குட்டி ட்ரையாங்கிள்ஸ், அந்த பேஸை வச்சு 1 2 3 4 5 6, இந்த ட்ரையாங்கிள் 1, இந்த ட்ரையாங்கிள் 1, 6 + 2 8 ட்ரையாங்கிள் மொத்தம் இருக்கு.